வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். எஸ்எம்எஸ் ஈஸி மேத் சேனல்ல நீங்க பார்க்குற 12th மேக்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் சொல்யூஷன்ஸ் எல்லாம் கைடா வேணும்னா நீங்க இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வணக்கம். எஸ்எம்எஸ் ஈஸி மேத்ஸ் சேனல் வாழ்த்துக்கள். நம்ம இந்த வீடியோல 12th மேத்ஸ் சாப்டர் 3 எக்ஸசைஸ் 3.5ல 5th கொஸ்டின் ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்க போறோம். இதுல இப்படி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்திருக்கு. இதை நம்ம சால்வ் பண்ணணும். இது ஒரு 4th டிகிரி ஈக்குவேஷன், நான்காம் படி சமன்பாடு. இதுல ஹையஸ்ட் பவர் 4. அப்ப இதுக்கு 4 ஆன்சர்ஸ் வரும், 4 ரூட்ஸ் கிடைக்கும். அந்த 4 ரூட்ஸும் நம்ம கண்டுபிடிக்கணும். இல்லை எந்த ரூட்ஸும் நமக்கு கொடுக்கல. இப்படி வந்தா நம்ம பொதுவா என்ன பண்ணுவோம்னா x ஈக்குவல் டு 1 இதுக்கு ஆன்சரா இருக்குமான்னு செக் பண்ணுவோம். x ஈக்குவல் டு -1 இதுக்கு ஆன்சரா இருக்குமான்னு செக் பண்ணுவோம். ஆனா இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நம்ம அப்படி செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் என்னன்னா இந்த நம்பர்ஸ் எல்லாம் பாரு, 6 -35 62 -35 6. இங்க இருந்து வாசித்தாலும் 6 -35 62 -35 6. இந்த நம்பர்ஸ் எல்லாம் இங்க இருந்து வாசித்தாலும் ஒண்ணு போல இருக்கு. அப்படிப்பட்ட ஈக்குவேஷன் வந்து அதுக்கு பேர் என்னன்னா ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன், தலைகீழி சமன்பாடுன்னு பேரு. தலைகீழி சமன்பாடு செய்யறதுக்கு ஒரு ஸ்பெஷலா ஒரு மெத்தட் இருக்கு. நம்பர்ஸ் இங்க இருந்து இங்க பார்த்தாலும் ஒண்ணு போல இருக்கு. அதனால இட் இஸ் an இதுக்கு பவர் வந்து 4 ஈவன். அப்ப நம்ம என்ன எழுதலாம்னா ஈவன் டிகிரி ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன். இது ஒரு இரட்டைப்படி தலைகீழி சமன்பாடு அப்படின்னு எழுதணும். பவர் 4 அப்போ இரட்டை நம்பர், ஈவன் டிகிரி ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன், இரட்டைப்படி தலைகீழி சமன்பாடு. இந்த இரட்டைப்படி தலைகீழி சமன்பாடு அல்லது ஈவன் டிகிரி ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் சால்வ் பண்றது எப்படின்னா x ஸ்கொயரால இதை டிவைட் பண்ணணும். டிவைட் x ஸ்கொயர் நமக்கு என்ன கிடைக்கும்? எல்லா டேர்மையும் x ஸ்கொயரால டிவைட் பண்ணணும். இங்கேயும் பை x ஸ்கொயர் எல்லாம் போடணும். இது x ஸ்கொயரால டிவைட் பண்ணா இது 6x ஸ்கொயர் வரும். இதை x ஸ்கொயரால டிவைட் பண்ணா -35x ன்னு கிடைக்கும். இதை x ஸ்கொயரால டிவைட் பண்ணா 62 மட்டும் வரும். கீழே x ஸ்கொயர் போட்டா கேன்சல் ஆயிடும். இதுக்கு கீழே x ஸ்கொயர் போட்டா ஒரு x கேன்சல் ஆகும், ஒரு x கீழே இருக்கும். அப்ப -35/x. இதை x ஸ்கொயரால டிவைட் பண்ணா 6/x ஸ்கொயர் ஈக்குவல் டு இதை x ஸ்கொயரால டிவைட் பண்ணா 0/x ஸ்கொயர், அது 0. இப்போ நம்ம இதை ரெண்டையும் குரூப் பண்ணலாம். 6 இன்டு ரெண்டுலயுமே 6 இருக்கு. இங்க x ஸ்கொயர் பிளஸ் 6 வெளியே வந்துட்டு அப்போ 1/x ஸ்கொயர் இங்க வரும். இதை ரெண்டையும் குரூப் பண்ணலாம். -35 காமனா இருக்கு. இப்போ x -35 வந்துட்டு அப்போ பிளஸ் 1/x இருக்கும். பிளஸ் 62 ஈக்குவல் டு 0. இப்படி நம்ம பண்ணலாம். இந்த ஈக்குவேஷன் ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் தலைகீழி சமன்பாடை இப்படி நம்ம மாத்திரலாம். இப்போ இந்த x plus 1/xக்கு ஒரு சப்ஸ்டிடியூஷன் கொடுக்கணும். x plus 1/x equal to y ன்னு நம்ம போடலாம். இப்போ இதை ஸ்கொயர் பண்ணா x plus 1/x the whole square equal to y square ன்னு வரும். ஃபார்முலா என்னன்னா a square plus b square plus 2 into a into b இப்படி வரும் equal to x square ன்னு வரும். இந்த x y square ன்னு வரும். இது x கேன்சல் ஆயிடும். இப்போ x ஸ்கொயர் பிளஸ் 1/x x ஸ்கொயர் என்ன கிடைக்கும்னா இந்த y ஸ்கொயர், இங்க ஒரு +2 இருக்கு, இது அங்க போயிடும், -2 கிடைக்கும். இதை ரெண்டையும் இங்க யூஸ் பண்ணலாம். இப்போ 6 இன்டு இதுக்கு பதில் இதை போடலாம். y ஸ்கொயர் -2 -35 இன்டு இதுக்கு பதில் y போடலாம். plus 62 equal to 0 ன்னு கிடைக்கும். இது
6y square minus 12 minus 35y plus 62 equal to 0. இப்போ 6y square minus 35y 62 minus 12 அப்போ plus 50 equal to 0 இப்படி வரும். இப்போ இது ஒரு quadratic equation. இதை நம்ம சால்வ் பண்ணலாம். அதுக்கு ஃபேக்டர்ஸ் வருதான்னு நம்ம செக் பண்ணுவோம். ஃபேக்டர்ஸ் பார்க்கறதுக்கு மிடில் நம்பர் இது தனியா எழுதணும். -35 லாஸ்ட் நம்பர் ஃபர்ஸ்ட் நம்பரும் லாஸ்ட் நம்பர் இன்டு பண்ணணும். இங்க 6 இங்க 50 இன்டு பண்ணா 300. இதுக்கு ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். இன்டு பண்ணா இது வரணும், ஆட் பண்ணாலோ இல்ல சப்ஸ்ட்ராக்ட் பண்ணாலோ இது வரணும். அப்ப நமக்கு 20யும் 15ம் போடலாம். பெரிய நம்பரை ஃபர்ஸ்ட் போடணும். என்னன்னா மிடில் நம்பருக்கும் பெரிய நம்பருக்கும் ஒரே சைன் வரும். இங்கேயும் மைனஸ் போடணும். ரெண்டு ஆட் பண்ணா இது வந்துடும், இன்டு பண்ணா இது வரும். அப்ப நம்பர்ஸ் டேலி ஆயிட்டு. ஃபர்ஸ்ட் நம்பர் 6, அந்த 6 கீழே போடணும். இப்ப இது கட் பண்ணா 10, இங்க 3, இங்க 5, இங்க 2. அப்ப -10/3 -5/2 இருக்கு. அப்போ y equal to அங்க -10/3 வருது. ஆன்சர் எழுதும்போது சைன் மாத்தி எழுதணும். 10/3 y equal to -5/2 அங்க இருக்கு. இங்க ஆன்சர் எழுதும்போது சைன் மாத்தி எழுதணும். y என்கிறது இது. இப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னா x plus 1/x equal to 10/3. இன்னொன்னு x plus 1/x equal to 5/2. இப்படி நமக்கு வரும். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸையும் நம்ம சால்வ் பண்ணணும். அது எப்படின்னா இதை எல்சிஎம் எடுக்கலாம். எல்சிஎம் வந்து x 1 into x x. இங்க ஒரு x வரும், இங்க ஒரு x. அப்ப x ஸ்கொயர், இங்கே x இங்கே x. அப்ப இங்க இன்டு பண்ண வேண்டாம், அது அப்படியே வரும். +1 equal to 10/3. இந்த 3 இங்க வரும், x இங்க போயிடும். அப்ப 3x square plus 3 equal to 10x ன்னு வந்துடும். 3x square minus 10x plus 3 equal to 0. இது ஒரு equation. இனி இங்க பார்த்தா அதே மாதிரி LCM, x LCM x square plus 1 equal to 5/2 ன்னு கிடைக்கும். 2 இங்க இன்டு ஆகும், x இங்க இன்டு ஆகும். இப்போ 2x square plus 2 equal to 5x. இப்போ 2x square minus 5x plus 2 equal to 0. இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணுவோம். இதை சால்வ் பண்றதுக்கு ஃபேக்டரைசேஷன் மெத்தட் பார்ப்போம். இப்போ மிடில் நம்பர் -10, லாஸ்ட் ரெண்டு நம்பர் ஃபர்ஸ்ட் நம்பர் 3, லாஸ்ட் நம்பர் 3, இதை இன்டு பண்ணணும். 9. இந்த 9க்கு ஃபேக்டர்ஸ் எடுப்போம். 9 1. பெரிய நம்பர் ஃபர்ஸ்ட் எழுதணும். இந்த மிடில் நம்பருக்கும் பெரிய நம்பருக்கும் ஒரே சைன் வரும். இங்க வந்தா இங்கேயும் வரும். ஆட் பண்ணா இது வரும், இன்டு பண்ணா இது வரும். இனி ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து 3. 3 ஆல டிவைட் பண்ணணும். இப்போ இதுக்கு 3 கிடைக்கும். அப்போ -3யும் -1/3யும் வருது. அப்போ x க்கு ஆன்சர் என்னன்னா அங்க -3 வருது, சைன் மாத்தி போடணும். x -1/3 வருது, ஆன்சர் எழுதும்போது சைன் மாத்தி 1/3. அதே மாதிரி இங்க மிடில் நம்பர் வந்து -5, ஃபர்ஸ்ட் நம்பரும் லாஸ்ட் நம்பரும் இன்டு பண்ணும்போது 4. 4க்கு ஃபேக்டர்ஸ் எடுத்தா 4 1. பெரிய நம்பர் ஃபர்ஸ்ட், மிடில் நம்பருக்கும் பெரிய நம்பருக்கும் ஒரே சைன். அப்ப இங்க இது போடணும். ஆட் பண்ணா -5 வரும், இன்டு பண்ணா 4 வரும். இப்போ நம்பர்ஸ் கரெக்டா இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து 2. 2 ஆல டிவைட் பண்ணணும். 2 வரும். அப்போ -2வும் -1/2 இருக்கு. அப்போ x is equal to
சைன் மாற்றி போடணும். 2 மைனஸ் ஆஃப் இருக்கு 1/2 போடணும். இப்போ நம்ம சொல்யூஷன் எழுதலாம். 3 1/3 2 1/2. இதுதான் ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க, இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.